அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது, நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும், இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும். சக்தி, எங்க போற, எங்கிருந்து வர, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, போய் முகம் கழுவிக்கிட்டு சுவாமி கிட்ட ஒரு பாட்டு பாடு. ஏமா, சக்திட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, கவனிச்சிங்களா? பாவம் சக்தி, எங்க அண்ணன் வீட்டுக்கு போனா மனசுக்குள்ள சூர்யா மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு வெளியில பைரவி அன்னைக்கு மக ராசியா நடிக்க வேண்டியிருக்கு. அண்ணி குணமாகி இந்த பிரச்சனையிலேருந்து சக்தி சீக்கிரம் மீண்டு வரணும். அப்பா போய் சூர்யாவை திட்டிட்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். சக்தி இறந்த மாதிரி படுத்துட்டு இருந்தா அத பைரவி அண்ணி பார்த்து ராசி இறந்துட்டு தான் நினைச்சு குணமாயிடுவாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. இது வேணுமா வேண்டாமான்னு சொல்ல முடியாத நிலையில நான் இருக்கேன். அம்மா, எனக்கு கூட இந்த யோசனை சரின்னு தான் படுது. ஒருவேளை நல்லது நடந்துருச்சுன்னா உங்க அன்னிக்கும் குணமாயிடும், சக்திக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க அப்பாவே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏண்டி மீரா, கட்டு கட்டா ஆயிரக்கணக்கில் மார்க்கெட்ல அப்பளத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்க, அதுல இருந்து ஒரு கட்டு ஆத்து உபயத்துக்கு எடுத்துக்கப்படாதா? அது தப்புமா. சொந்த வீட்டு தேவை வேற, பிசினஸ் வேற. இதையும் அதையும் மிக்ஸ் பண்ண கூடாது. அதான் பிசினஸ் பிரின்சிபல். தமிழ்ச்செல்வன் சொல்வார். யாரு அந்த முதலியாரா? முதலியாரா? யார் சொன்னா அவர் முதலியார்னு? அப்போ நம்மளவாளா? உன் ட்ரிக்கு தெரியுமா எனக்கு? வேலையை பார். மீராமணி,
எப்படி இருக்க? அண்ணி எப்படி இருக்கீங்க? சித்தப்பா வா 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 வா. என்ன மெட்ராஸே மறந்து போயிட்டியா? அவுட்டோர் ஒன்று விட்டுதா? அவுட்டோர் எங்க விடுது? விடல. போர் அடிக்குது. எங்க போனாலும் என்ன சுத்திக்கிட்டு ஆட்டோகிராஃப் போடு போடுன்னு சொல்லி என்ற கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. என்ன சித்தப்பா கோயம்புத்தூர் பாஷை பேசுற? 60 நாள் அங்கதானே ஷூட்டிங்க. பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அங்கதானே ஷூட்டிங்க. கேரக்டர் வேற கவுண்டர் கேரக்டர் கொடுத்துட்டாருங்க. 60 நாள் இதே பாஷை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பாஷை பேசுறதுக்கு 2-3 நாள் ஆகும். நம்ம ஜேகேபோட பொண்ணு செத்து போச்சு இல்ல, அதை துக்கம் விசாரிக்கிறதுக்காக ஒரு நாள் பெருமையை கேட்கறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். பாவம் பைரவம் பண்ணி கோமா ஸ்டேஜில் படுத்துருந்துச்சு. அப்புறம் நடந்த கதையெல்லாம் தெரியாத சித்தப்பா உனக்கு? என்ன நடந்தது? கோமால இருந்த பைரவி திடீர்னு ஏந்துண்டு அவ வீட்டுல சக்தின்னு ஒரு பொண்ணு பாட்டு கத்துட்டு இருந்தாளே, அந்த பொண்ண ராசி ராசின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. மனநிலை சரியில்லையோ என்னமோ இப்படி ஒரு சிக்கல். இந்த கூத்தெல்லாம் போராதுன்னு வேற ஒரு கூத்து வேற. அது என்ன கூத்து? ஜேகேபியே காணோம். ஜேகேபி காணலையா? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் கச்சேரிலேயே அப்பப்போ எங்கேயாவது போயிடுவாரு. விளையாடாத சித்தப்பா, ஜேகேபி ஆள் அட்ரஸே இல்லைங்கிறேன். அதான் வீடு இருக்கு. வீடு அங்கதான் இருக்கு. ஆனா ஜேகேபி வீட்டை விட்டு போய் இன்னியோட 15 நாள் ஆறுது. வீட்டை விட்டு போயிட்டாரா? என்றது என்ன அம்மனி, எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இத வெளியில யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுட்டு இருக்கா. நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க வேண்டாமே தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை சித்தப்பா. அவர் என்ன சின்ன பிள்ளையா? காணவில்லைன்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறதுக்கு எங்க போயிட்டு போறாரு? பத்திரிக்கையில நியூஸ் வராம பாத்துட்டு இருக்கா. அவர் சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயாவது எமயமலையில போய் உட்கார்ந்து இருப்பாரு. நீ ஏன் சன்னியாசம் கொடுத்த மாதிரி ஏதாவது பேத்தாத சித்தப்பா. பின்ன எங்க போயிருப்பாரு? போதுமே, நான் பார்த்து பாஷைக்கு வா. வரும், இன்னும் 2-3 நாள் அந்த பாஷை வந்துரும். ஜேகேபி எங்க போயிருப்பாரு? பாவம் பைரவி அண்ணி, ஒரு நட போய் பார்த்து வரணுமே அம்மனி. ஐயே இப்ப வேண்டாம் குருமூர்த்தி. சில நேரத்துல சாமி வந்த மாதிரி கத்துறாளா கேள்விப்பட்டேன். அதுவும் சரிதானுங்க. சாதாரணமே பைரவி அண்ணி அப்படித்தானுங்க பேசும், ஹிஸ்டரியா பேசணும் மாதிரி. இப்ப நான் போனா ஏண்டா குருமூர்த்தி என்ற வீட்டுக்குள்ள வரதுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குமுங்க. எனக்கு தெரியுங்க சித்தப்பா. எல்லா கஷ்டத்தையும் சூர்யா தான் தாங்கிட்டு இருக்கான். எவ்வளவு சோகத்தை தான் அவன் தாங்கிப்பான் சொல்லு. பட்டக்காலே படுங்கிற மாதிரி. அது என்னங்க, குடும்பம் தான் கஷ்டமும் நஷ்டமும் இருக்குதானுங்க செய்யும். குருமூர்த்தி நீ எப்படி பேசுற? வந்துருமுங்க, நம்ம பாஷை 2 நாள்ல வந்துருமுங்க. வந்துகிட்டே இருக்குங்க. அது வேற ஒண்ணுல, பொள்ளாச்சியில 60 நாள் ஷூட்டிங். அந்த பாஷை போரும் போரும் ஏற்கனவே சொல்லியாச்சு. அது இருக்கட்டும் அம்மனி, ஒன்றரை அப்பளா பிசினஸ் எப்படி போகுது? பிசினஸ்ல அமோகமா போயிட்டு இருக்கு சித்தப்பா. ஒரு குறைச்சலும் இல்ல. இந்தா பேங்க் பாஸ்புக்க பாரு. போன மாசம் 30,000 ரூபாய் லாபம். ஆஹா அம்மனி, இது என்ன என்ற பேர்ல போட்டிருக்க? உனக்கு பட்ட கடன்லாம் தீர்க்க வேணாமா? என்ன கடன்? போன்ற அப்பாவுக்கு நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? குழந்தை பேர்லயே போட்டுட்டு வர மாசம் மாசம். ஆஹா, வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அம்மனி. என்ற சீரியல்லாம் பாக்குறது உண்டா? கோச்சுக்காத சித்தப்பா, நான் எந்த சீரியலுமே பாக்குறது இல்ல. நான் நடிச்ச சீரியல் கூடவா? அப்பெல்லாம் என்ன சின்னத்திர ரங்காராவ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சின்னத்திர சிவாஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியுமா பாக்குறது இல்ல? ஒரு பக்கம் நேரம் இல்லைன்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு சீரியலை பார்க்க பிடிக்கிறது இல்ல சித்தப்பா. டிவி ஆன் பண்ணா நியூஸ் தான் பார்ப்பேன். அடம் ஒப்புறான, நீ நியூஸ் பாக்குறியா? அதுவே எனக்கு நியூஸ்ல தான் இருக்குதுங்க. ஒரு ஆள் இல்ல 2 ஆள். என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாரு? பேத்தாத சித்தப்பா. நீ டிவிக்கு போனதுல இருந்து உனக்கு கிசுகிசு புத்தி வந்தாச்சு. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது சித்தப்பா. நான் இப்ப ஒரு மீரா இல்ல 2 மீரான்னு சொல்ல வந்தேன். அது என்ன 2 மீரா? மீரா BW, மீரா MCW. என்ன மணி நீ புதிர் போடுற? PW MCW. BWனா பிசினஸ் உமன், MCWனா மிடில் கிளாஸ் உமன். நான் இப்ப 2 கேரக்டர் சித்தப்பா. எரஞ்சு பேசி எரஞ்சு சிரிச்சுட்டு இருக்கிற மீரா வீட்டுக்குள்ள, வெளியில வேற மாதிரி நாசுக்கா கொஞ்சமா பேசி கொஞ்சமா சிரிச்சுட்டு. கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மணி. எப்படி உன்னால மாத்திக்க முடியுது? வெரி சிம்பிள் சித்தப்பா. ஸ்விட்ச் ஆன் பிசினஸ் உமன்,
ஸ்விட்ச் ஆஃப் மிடில் கிளாஸ் உமன். எங்க கொஞ்சம் மாறி காட்டு. நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ண கோயம்புத்தூர் பாஷைய. சரி, 2 மீரா சாம்பிள் காட்டு. இது பிசினஸ் உமன் சிரிப்பு. இது மிடில் கிளாஸ். ரசாத்தி, டைலாக்கே இல்லாம எக்ஸ்பிரஸ்லயே வெளுத்து வாங்குற. நீ மட்டும் சீரியலுக்கு வந்த எல்லாருக்கும் வேலை இல்லாம போயிடும். சித்தப்பா, இந்த சீரியல் புராணம் உன்னோட போகட்டுமே. இல்ல மணி, நீ இந்த மாதிரி இருக்குது எனக்கு என்னவோ மாதிரி இருக்க. நீ இப்படி பேசுறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. கவுண்டர் ரோல் பொள்ளாச்சி 60 நாள் ஷூட்டிங். போறோம், நிறுத்திக்கோ. என்ன கொஞ்சம் பேச விடு. பேசு. என்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் தமிழ்ச்செல்வன் தான். என்ன ஒரு முழு பிசினஸ் உமனா மாத்திட்டார். சித்தப்பா, நாம இவ்வளவு நேரம் பேசியிருந்தோமே, ஒரு விஷயத்தை கவனிச்சியோ? நீ பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்க. என்னத்தை கவனிச்ச? ஒரு முக்கியமான பாயிண்ட விட்டுட்டியே. என்ன பாயிண்ட்? சொல்லு சொல்லுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி அத சொல்லு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வேனே, இப்போ ஒரு தடவை சொன்னேனோ, கவனிச்சியா? அடங்கோப்ரான ஒன்ற இந்த பழக்கம் எப்படி போச்சு? அதை சொல்லு. அதுக்கும் காரணம் தமிழ்ச்செல்வன் தான். அந்த பேங்க் மேனேஜர் அவர் தானே தமிழ்ச்செல்வன்? ஆமா, ரொம்ப நல்லவர். ஜென்டில்மேன் அவர் தான் ஜென்டில்மேன். அவர் நம்மளவாளான்னு மீராட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டேன். கல்லுல இருந்தா நார உரிக்கலாம், ஆனா மீராட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியலப்பா. அதுக்கு இருந்து வார்த்தையெல்லாம் வாங்க முடியாதுங்க. அது புத்தாலி பொண்ணுங்க. மீரா யாரு என்ற அண்ணன் பொண்ணுங்க. அண்ணன் ஞாபகத்துக்கு வருதுப்பா. போன வெள்ளிக்கிழமை உங்க அண்ணாவோட தவசம் வந்ததே, நீ தவசம் போட்டியோ? பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் மறந்தே போயிட்டேன். இப்ப எப்படி வந்தது நம்ம பாஷை? அது அண்ணனுக்கு திவசம் போட மறந்த ஷாக்குல பட்டுன்னு இந்த பாஷை திரும்பி வந்துருத்து. எங்க அப்பா மறந்துட்டியா சித்தப்பா? கொஞ்சம் கொஞ்சமா உங்க அண்ணனை மறந்துட்டு வரியாப்பா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மண்ணி. அந்த சீரியல் மக்களை பெற்ற மகராசன். நான் தான் மகராசன். சிவாஜின்னு சொன்ன நல்ல கேரக்டர். கிளைமேக்ஸ்ல நான் செத்து போற மாதிரி காட்சி. அதுல அண்ணா செத்து போறத மறந்துட்டேன், அவ்வளவுதான். இந்த பாரு, அடுத்த மாசம் வர்ற அதே திதியில நான் இங்கதான் இருப்பேன். நோ அவுட்டோர் ஷூட்டிங். திவசத்தை பிரமாதமா பண்ணிடுவோம். போருமா? நான் சாதாரணமா மறக்க மாட்டேனே. நீ என்னமோ தெரியுது, அவுட்டோர் போயிட்டோம் வச்சுக்கோ, இது இப்படி ஆயிருது. இல்லைன்னா சித்தப்பா நிறுத்து, தொடாத. கையில எப்ப 555 சிகரெட் வந்ததோ அப்புறம் கை எப்படி தர்பைய பிடிக்கும்? இது என்ன புது பழக்கம்? தர்த்தம் பீட. சனியா மூதேவி, இது எப்படி இது எப்படி தொப்புடி இங்க? இது நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். நடிகர் விவேக் கூடவே வந்துட்டு இருந்தான். அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீரியல்லாம் பார்த்துருக்கான் உங்களுக்கு. அங்கிள் ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹவப்பட்ட ஸ்மோக் அப்படின்னு. நான் சிச்சி, எனக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது. நான் தம் அடிக்கிறது என் பொண்ணுக்கு தெரிஞ்சது, மீரா வெட்டி கொண்டு போட்டுருவா அப்படின்னேன். அவன் எப்படியும் என்ன மாட்டி ஒண்ணுங்கிறதுக்காக இங்க உள்ள வச்சிருக்கான் உங்களுக்கு. இது இப்போ இங்க சித்தப்பாக்கு என்னம்மா, தனிக்காட்டு ராஜா, கை நிறைய பணம் வருது. ஒரு நாள் பூரா சும்மா உக்காண்டாலே ஒரு நாள் பேமெண்ட் கொடுத்துட்றா. சிகரெட் ஊதலாம், கஞ்சா அடிக்கலாம், இன்னும் என்னெல்லாமோ பண்ணலாம். இல்ல மீரா, சத்தியமா நான் இந்த மாதிரி நான் அதெல்லாம் அப்படி. இது நடிகர் விவேக் பாமா விஜயங்கிற சினிமாவை பத்தி பேசிட்டே இருந்தான். நாகேஷ் மாட்டி விடுவார, அது மாதிரி என்ன மாட்டி விட்டான். அதுதான். நீ ஒண்ணு போய் சொல்ல வேண்டாம். போன தடவை நீ அவுட்டோர்ல இருந்து வந்தப்போ பாத்ரூம்ல இருந்து பீடி நாத்தம் வந்தது. அது பீடி இல்ல பண்ணி, சிகரெட்டை போய் தவளை தவளை. அப்போ மறுபடியும் அதுவும் ஆரம்பிச்சாச்சா? அதான் கொஞ்சோண்டு சாய்ச்சுட்டே வேலை அது. சிச்சி, சத்தியமா அது கிடையாது. அப்போ இது உண்டு 555. என்னம்மா பண்றது? ராத்திரி பதிலா ஷூட்டிங்கு. தண்ணி அடிக்கும்போது கூட இந்த பழக்கம்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ என்னமோ சனிய பீட மூதேவி ஒட்டிடுத்து. ஆமா, அதுவா ஒட்டின்றுத்தா? அதே வேற ஒன்றும் இல்லை. ஷூட்டிங்கில் என்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் சிகரெட் பிடிச்சி புகையை மூஞ்சிலே விடுறாங்க. அதுக்கு பேசாமல் நாமே புகையை பிடிக்கலாமே தோணுச்சு. அப்படி ஆரம்பிச்சுதான் இதெல்லாம். அப்படி பார்க்காதீங்க பண்ணி. ரூமில் நான் பெருசாக போர்டு எழுதி வச்சிருக்கேன், புகை உடம்புக்கு பகைன்னு. அதை பார்த்துட்டே தான் குடிக்கிறேன். என்ன பண்றது சொல்லுங்க. ஆனா மனசு வச்சா இதை விட்டுருவேன்.
இந்த வெத்தலை பன்னீர் புகையில ஆரம்பிச்சேன், இந்த சனியனை விட்டுருவேன். அந்த சனியனை விடுறதுக்காக தீர்த்தத்தை ஆரம்பிச்சு வைப்பேன். தெரியாத இந்த ஆம்பளைங்களை பத்தி? மீரா, இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த கெட்ட பழக்கத்தை அடியோட விட்டுறேன். போருமா? விடணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே விடணும். அப்பதான் நீ ஆம்பளை. அப்படி எல்லாம் முடியாதுமா. திடீர்னு விட்டு வச்சுக்கோ, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். மெதுவா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா. சித்தப்பா, இந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்த ஆட்கொள்ளி பழக்கத்தை, தரித்திரம் பிடிச்ச பழக்கத்தை என்னைக்கு நீ விடுறியோ அன்னைக்கு தான் நீ கூட பேசலாம். மீரா, அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அம்மா, உன் கொழுந்தங்கிட்ட சொல்லிடு, தீர்மானமா சொல்லிடு. இந்த மீரா வேணுமா சிகரெட் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க சொல்லு. அப்படி எல்லாம் முடிவு பண்ண முடியாதுமா. சட்டுன்னு நீ என்ன, நீ சித்தப்பாட்ட பேசுற மாதிரியா பேசுற? கொஞ்சம் கூட மீரா போயாச்சு. ஓஹோ. மணி, ஒரு கப் தீப்பெட்டி, இது ஒரு கப் காபி கொண்டாங்கோ. ம். என்ன சக்தி, நீ எப்ப இங்க வந்த? என்ன சக்தின்னு புதுசா? வழக்கம் போல என்ன குட்டீஸ்னே கூப்பிடு. பிளான் பிடிக்கலன்னு சொல்லு, வித்ட்ரா பண்ணிடுவோம். என்ன குட்டீஸ், பதில் சொல்லாம செய்யற வேலையோட ஐக்கியமாயிட்ட? எதோட ஐக்கியமாகணுமோ அதோட ஐக்கியமாயிட வேண்டிதானே. பூஜையோட இசையோட ஐக்கியமாயிட வேண்டிதானே. சூர்யா, எங்கேயாவது அவசரமா போறியா? இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என் கூட இருப்பியா? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? நீ கேட்டதை நான் செய்யும் போது நான் ஆசைப்படுறத நீ செய்யக்கூடாதா? அம்மா பழையபடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் உனக்காக செய்யறேன். அப்புறம் என்ன? அப்புறம் இப்பவே செய்யக்கூடாதா? பாண்டி அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், நானும் போகணும் இல்லையா? ஏன் நீ போகாட்டி எதுவும் நடக்காதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா ரிசல்ட் எல்லாம் நான் தானே வாங்கிட்டு வரணும். இருந்துட்டு போயே. சரி. சக்தி, தாத்தா எங்க? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டு பால் கார்டு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்ப நீ வீட்டுல தனியாவா இருக்க? ஆ சரி, தாத்தா வர வரைக்கும் நான் இருந்துட்டு போறேன். சரி. சூர்யா, காஃபி சாப்பிடுறியா? சரி, கொடு. ಮರಿ ಮರಿ ನಿನ್ನೆ ಮುರಳಿರ ಮರಿ ಮರಿ ನಿನ್ನೆ ಮುರಳಿರ ಅದು ಮರಿ ಮುರಳಿರ ಮನಸ್ಸಿನ ಬಗರ ಅದು ಮರಿ ಮುರಳಿರ அது
என்ன குட்டீஸ், பாட்டு நிறுத்திட்டேன்னு கோவமா? அப்பா இல்லைங்கிற உணர்வை அந்த பாட்டு ஏற்படுத்திருச்சு, அதனால தான் நிறுத்திட்டேன். அந்த பாட்டு தான் அப்பா இல்லாட்டியும் இருக்காங்கிற உணர்வை ஏற்படுத்துது. என் மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கு சூர்யா. உன் பைக் பின்னால நான் வரணும், கபாலீஸ்வரர் கோயில் போகணும், பீச் போகணும், எம்ஜிஎம் போகணும், உன்னோட சந்தோஷமா இந்த சிட்டியை ஒரு ரவுண்ட் சுத்தி வரணும். சக்தி, அம்மாவுடைய டெஸ்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவங்க குணமாகட்டும், அதுக்கப்புறம் நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போறேன். நான் இருக்கும்போது ஆசைப்படுறத இல்லாத போது செய்யறேங்கறியே. நீ என்ன பேசுற சக்தி? நான் உண்மையதானே சொன்னேன். நான் சொன்னதுல என்ன தப்பு? சங்கீதங்கிற ஆசையோடையும் வர முடியாது, மாமா இல்ல, பைரவியத்தை குணமான அப்புறம் ராசிங்கிற பேர்லயும் வர முடியாது. அதான் நான் இல்ல தப்புன்னு சொன்னேன். மறுபடியும் கேக்குறேன், உனக்கு பிடிக்கலன்னா இந்த ஐடியாவை டிராப் பண்ணிடலாம். இல்ல சூர்யா, இது நடந்தே ஆகணும். எத்தனை நாள் தான் நான் உங்க அம்மாவுக்கு ராசியாவும் மத்தவங்களுக்கு சக்தியாவும் வாழ முடியும்? இது பைரவி அத்தை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல, என் சம்மந்தப்பட்டது கூட. சூர்யா, எனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ண. என்ன வேணும்? உன் பொருள் ஏதாவது என்கிட்ட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வேணும்னு கேளு, தரேன். உன் மோதிரத்தை தரியா? இந்த அண்ணா வாங்கண்ணா, வாங்கண்ணா. நமஸ்காரம் அண்ணா. எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கேன். சௌரியமா இருக்கல அண்ணா? நான் திருவையாறுல கச்சேரி வாசிக்கும் போது நீங்க வந்து நான் பார்த்தேன், பாராட்டினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொள்ளாச்சிக்கு வந்திருந்தேன் உங்களை பார்க்க. ஒரு அபிலாஷை, ஜேகேபி நாட்டை இப்படியான வாசிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் வழி காமிச்சு விட்டேன். நேராக இங்க வந்தேன். ஜேகேபி அவ கண்ணே காமிக்க மாட்டேங்கிறாள் அண்ணா. எனக்கே நேற்றுக்கு தான் விஷயம் தெரிஞ்சுது. ஜேகே பெண்ணா எங்க இருக்காருன்னு வீட்டில் உள்ளவளுக்கே தெரியல. அப்புறம் எப்படி உங்களெல்லாம் காட்டுவா? எனக்கு தெரியும், அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பொய் சொல்ல சொல்லியிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ இப்ப திருவையாறு கிளம்பு. நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்தா போறோம். நிஜமா பண்ண? நான் உன்னை இங்க வர சொன்னது நிஜம்னு நம்புறியா? அப்ப இதுவும் நிஜம்தான். புறப்படு. நான் கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு போறேன். நான் வந்துட்டேனே, அப்புறம் நீ எதுக்கு? கிளம்பு. என்ன ஆசீர்வாதம் பண்ண? தீர்காயுஷா இரு, சந்தோஷமா இருக்கணும். எங்க போயிட்டே? எதுக்காக போயிட்டே? உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு பக்கவாத்திய வாசிச்சுட்டு பக்க பலமா இருந்தேன். எல்லா பாடத்தையும் எங்கிட்ட போட்டு நீங்க சந்தோஷமா இருந்தேன். இப்ப நான் இல்லைங்கிறதுக்காக போயிட்டேடா? தப்புத்தாண்ணா, நான் போயிடக்கூடாதுண்ணா. உங்களுக்கு ஆயுதாரம் வாசிச்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு இப்படி அரிதாரம் பூசிட்டு அதெல்லாம் மகாபிரிய பாவண்ணா. தெய்வத்தை எல்லாரும் பூவால பூஜிப்பா. நான் இந்த தெய்வத்தை என் தாளத்தால பூஜிக்கிறேன்னா. ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் என்னுடைய மிருதங்க சத்தம் கேட்டா நீங்க வந்துருவேன். வரணும். நான் வாசிக்கிறேன்னா வந்துருங்க. எங்க இருந்தாலும் வந்துருங்கண்ணா.
எவ்வளோ சீக்கிரமா கோரப்புல் வளர்ந்துச்சு பாரு. நானும் ஒரு அழகே கெட்டு போச்சு. எல்லாம் எடுத்தா தான். பெருசே பெருசே வா, இந்த கோரப்புல்லாம் எடு. லான் எவ்வளோ அசிங்கமா இருக்கு பார். 2 பேர் பண்ணா சீக்கிரம் ஆகும். வா, சும்மா ஏதோ பிள்ளையார் துடைக்கிறேன்னு வெட்டியா தொடச்சிட்டு இருக்காத. வா. ஐயோ, பஞ்சேடு பஞ்சேடு. இந்த புல்லெல்லாம் எடு. வா, ஐயா வந்தா சந்தோஷப்படுவார். வா. ஏன் பாட்டியா, அப்போ கஞ்சிரா வாசிச்சப்போ ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுது, இப்ப வேற மாதிரி சவுண்டு கேக்குதே. புல்லெடியா, புல்லெடு. ஓ, என்ன அப்ப கஞ்சிரா வாசிச்சப்போ ஒரு சவுண்டு கேட்டுது, இப்ப வேற மாதிரி சவுண்டு கேக்குதே. ஏன் கத்தற? காதல பஞ்சா வச்சிட்டு இருக்கேன், மெதுவா பேச. பெருசு, இது கஞ்சீரா சவுண்ட் இல்ல பெருசு, மிருதங்க சவுண்டு. அது எங்க கிடைச்சது அவனுக்கு? ஓஹோ, இப்ப மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? இரு, போய் 2 கத்து கத்துறேன், இப்பதான் அவர் போவார். செய் எல்லாத்தையும் ஒழுங்கா செய். வேலையை கொடுத்தா செய்ய மாட்டியார், ஓட்ட பார். மிஸ்டர், வாசல்ல ஒருத்தன் படுத்துனது பத்தாதுன்னு நீ வீட்டுக்குள்ள வந்து படுத்துறியா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? சாரி, நான் ரூபா நோட்டெல்லாம் ஆட்டோகிராஃப் போடுறது இல்லை. ஆட்டோகிராஃபா? சரிதான். பாலகணபதி சார் படத்து முன்னாடி உட்காந்து வாசிக்கிறேன்னு தர்மம் பண்ண வந்தா ஏதோ பேசுற. தர்மமா? என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்கார மாதிரியா இருக்கு? சரி, நீ பிச்சைக்காரன் இல்ல, நீ யாரு? முதல்ல நீ யாரு அதை சொல்லியா? திறந்த வீட்டுல ஏதோ நுழையுமாம, அதை மாதிரி நுழைஞ்சிட்டு என்ன பார்த்து யாருன்னு கேக்குறிய? மிஸ்டர், நீ யாரு முதல்ல அதை சொல்லு. தெரியாத நான் யாருன்னு? நான் குத்தால நந்தி. அப்படி சொன்னா புரியாது. குத்தாலம் குருமூர்த்தி, அண்ணாவோட பெருமனண்ட் பக்கவாத்திய மிருதங்கம் நான் தான். சரி, அப்படியே இருக்கட்டும், வெளியே போ. எதுக்கு? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பார்த்து வெளியில போய் சொல்ற? யாரு நீ? முதல்ல வெளியே போறியா இல்ல போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க. அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். உங்ககிட்ட எதுக்கு பேச்சு அனாவசியமா? மன்னி, மறைக்காதீங்க, ஒரே இடத்துல நில்லுங்க. மன்னி, நான் குருமூர்த்தி வந்திருக்கேன். அட, குருமூர்த்தியா? தூங்கிட்டு இருந்த பகல் கனவு. நீ அண்ணன் கச்சேரியில தனியாவர்த்தனை வாசிக்கிற மாதிரி கனவு கண்டேன். இல்ல மன்னி, கனவு இல்லை, நான் நிஜமா வாசிச்சுன்னா இருந்தேன். உங்க காது கேட்ட மாதிரி அண்ணா காது கேட்டதுன்னா ஆத்துக்கு வந்துருவார். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, யாரு இந்த கிழவர்? யாரு பெரியவர்? இவரு என்னோட பெரியப்பா. ஓஹோ, சாரி. இவர் யாரு? நான் தான் சொன்னேனே, குருமூர்த்தியுடைய பக்கவாத்திய மிருதங்கம் நான் தான். என்னடா ரொம்ப நாளா ஆளை காணோம்? ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் பண்ணி. கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, அங்கேயே ஒரு 60 நாள் இருந்துட்டேன். இப்பதான் வந்தேன். வந்திருந்தேனே, ராசி செத்த போது நான் வந்திருந்தேனே. என்ன? ராசி செத்து போயிட்டாளா? எப்போ? என் ராசி உயிரோட இருக்கா? என் ராசி சாவறடா. என் ராசி செத்துடா நான் சொல்றேன். என் ராசி உயிரோட இருக்கா? இல்லம்மா. என்ன பெரியப்பா? ராசி செத்து போயிட்டா சொல்றா. அவருக்கு தெரியாதும்மா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? அதாவது என்னன்னா, சாரி அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா கொஞ்சம் பரவாயில்ல. நீ வரும்போதே மீரா சொன்னா மன்னிட்டு ராசியை பத்தி பேச வேண்டான்னு. நான் தான் பேசியிருக்க கூடாது, தெரியாம பேசிட்டேன். அப்புறம் நீ எப்படி இருக்க? கேட்கவே வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. கவலைப்படாத, அப்பா வந்துடுவார். அவரால் இந்த கச்சேரி, ஆடியன்ஸு இதெல்லாம் மறந்துட்டு இருக்க முடியாது. நீ தைரியமா இரு. அம்மாவுக்கு நீ தான் தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? சரி. குருமூர்த்தி, காஃபி சாப்பிட்டு போ. வரேன் மண்ணி.
இதான் என் மண்ணி பார்த்தேடா. சரி சரி வந்துட்டார் பார். ஹலோ, வாங்க டாக்டர், உட்காருங்க. ஹலோ. நாங்களே வந்து கிளினிக்ல பார்க்கலாம் தான் இருந்தோம். உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதின்னா அவங்களே என்னை தேடி வருவாங்க. இது மனசு சம்பந்தப்பட்ட வியாதி. மனநோய் வந்தாலே பிபி, ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் தன்னால் வரும். அதான் செக்அப் பண்ணிட்டு போலான்னு நானே வந்தேன். சூர்யா, டாக்டர் கிட்ட நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆமான்னு கேளேன். அந்த சிவஞானம் ஃபோன் பண்ணி சொன்ன போலி டாக்டர் நீங்க தானா? போலி டாக்டரா? நான் போலி டாக்டர் இல்லை, காலி டாக்டர் இல்லை சார். நான் இந்த வீட்டு டிரைவர். ஏதோ ஒரு ஐடியா தோணுச்சு, சொல்லி பார்த்தேன். இந்த பாகப்பேருடைய சினிமால சிவாஜி கணேசன் சார் ஷாக் அடிக்கும், கை போடும், அப்புறம் திருப்பி ஷாக் அடிக்கும், கை வந்துடும். அந்த மாதிரி பைரவி அம்மா ஒரு சாவை பார்த்து நினைவு போச்சு. இன்னொரு சாவை பார்த்தாங்கன்னா நினைவு வருமோங்கிற ஒரு ஆசை தான். இதையே தான் அன்னையிலேருந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான் டாக்டர். பாண்டிய ஐடியா ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுமோன்னு தோணுது டாக்டர். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சூர்யா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி. முண்டக்கன் மாரியம்மன் சொன்ன ஐடியா சார் இது. முதல்ல இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. டாக்டர், இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமா? டாக்டரா சொல்லணும்னா டிராப் பண்ணிடலாம். முண்டக்கன்னியம்மன் பக்தனா சொல்லணும்னா அம்மன் செயல்னு ப்ரொசீட் பண்ணிடலாம். இதனால எங்க அம்மாவுக்கு ஏதாவது பாதகமா இருக்குமா? ஷாக்கில் எப்படி கியூர் ஆயிடுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் கூட வரலாம். ரிஸ்க்னா எந்த காரியமும் செய்ய முடியாதே. வாழ்க்கையில எதுல தான் ரிஸ்க் இல்ல சொல்லுங்க பாப்போம். டாக்டர், எத்தனை நாளைக்கு எங்க அம்மாவை இந்த நிலைமையில பார்க்க முடியும்? எங்க அம்மாவுக்காக சக்தி எதுக்காக கஷ்டப்படணும்? அதுக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இல்லையா? அதனால சக்தி இறந்த நிலையில இருக்கிறத அம்மா பார்க்க ஏற்பாடு பண்ண போறேன். அப்படி செய்யறதுன்னு முடிவெடுத்தா நான் உதவி செய்யறேன். அந்த பெண்ணை ஐசியூல படுக்க வச்சு பைரவி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். போதுமா? தேங்க்யூ. தேங்க்ஸ். முண்டக்கன்னியம்மனுக்கு சொல்லுங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நான் ஏதோ ஒத்துக்கிட்டேனே தவிர என் மனசு ஒப்பலன்னு. என்னண்ண நான் சீரியஸா பேசுறேன், சிரிக்கிறீங்க? இதுதான் உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சக்தியே வந்து இந்த பரிசோதனை அவளுக்கு பிடிக்கலன்னு நம்மக்கிட்ட சொல்ற வரைக்கும் இது நம்ம பிரச்சனையே இல்லை. பைரவி அம்மா உயிரை காப்பாற்றணும், அதுக்காக சக்தி தீ மிதிக்கணும் இல்லை தண்ணியில் குதிக்கணும்னு உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை சொன்னா தகப்பனார இருந்து நம்ம அதை பற்றி கவலைப்படலாம், தலையிடலாம். ஏதோ 2 நிமிஷம் ஐசியூல கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டு இருக்க போறா, அவ்வளவுதானே. எப்படி நம்ம அதை பார்க்க முடியும்? நம்ம எங்க தம்பி அதை பார்க்க போறோம்? பைரவி தானே பார்க்க போறா. சின்ன விஷயத்துல அனாவசியமா பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காத. அந்த குழந்தை முகத்துல இருக்கிற சிரிப்பை பாரு. தம்பி சிவநேசன் கடிச்சிட்டாங்கிற சந்தோஷத்தை பத்தி நினை. நமக்கு சம்பந்தமான விஷயங்களை பத்தி யோசிப்பா. சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசி அனாவசியமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நீங்க இப்ப தாடியை எடுத்திருக்கவே வேண்டாம். ஞானி வாழ்க்கைக்கு உள்ளம்தான்பா முக்கியம், உருவம் முக்கியம் இல்லை. உறவுக்கும் துறவுக்கும் வேஷம் தேவையில்லை. எப்படி நம்மளால சென்டிமெண்ட்டே இல்லாம இருக்க முடியுது? நம்ம விடுங்கண்ணே, அந்த குழந்தை அப்படி படுத்துக்க சொன்னா அது மனசு என்ன பாடுபடும் யோசிச்சிங்களா? உண்மைதான். எந்த நேரத்தில் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பார்க்கணும், எப்ப தள்ளி நின்று பார்க்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு இன்னும் புரியல. பாடா, உங்க அம்மாவையும் பெருசியும் கார்ல ஏத்தி கோவிலுக்கு அனுப்புறதுக்குள்ள போரும் ஆயிடுச்சுப்பா. சரி இப்ப சொல்லு. சரி, நம்ம என்னென்ன செய்யணும்னு கம்ப்ளீட்டா எழுதி வச்சிருக்கேன். என்னடா என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வர மாதிரி பெரிய பிளான் போட்டிருக்க. இது அதை விட முக்கியமானது. இது எங்க அம்மா உயிர் சம்பந்தப்பட்டது. ஓகே, வர 30ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8 மணிக்கு. ஏன்டா அவ்வளவு ரகசியமா பேசுற? நம்ம 2 பேர் தான் இருக்கோம், உரக்க பேச. இது காதும் வச்சாப்புல பேச வேண்டிய மேட்டர். சரி, டென்ஷனா இருக்க, பேசு. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். காலையில 8 மணிக்கு. காலையில 8 மணிக்கு நம்ம ரெக்கார்டிங் தியேட்டர்ல நீ ஒரு பாட்டு பாடின இல்லையா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சங்கர் மகாதேவனை பாட சொன்னாங்களாம். கூட பாடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போன் பண்ணி அனுராதா ஸ்ரீராமன் பாதி கட்டேர்ல வாங்க பெற்று. உங்களுக்கு அனுராதா ஸ்ரீராமன் தெரியுமா? பாண்டியா, ஏன் பேச்ச மாத்திர? பைரவிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சக்தியை ஐசியூல படுக்க வச்சிருக்கிற காட்சியை பார்க்க வைக்கணும். இத பத்தி தானே 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ, தெரிஞ்சு போச்சு. என்னையும் அம்மாவையும் வலுக்கட்டாயமா வெளியே அனுப்பும் போதே நான் நினைச்சேன் இவன் இத பத்தி தான் உங்ககிட்ட பேச போறான்னு. திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு யோசனை பண்ணிக்கிறீங்களோ
அதை விட நான் அதிகமாவே யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு விஷயத்துல ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் அது தடங்கல்ல முடியும், இல்ல ஏதாவது விபரீதம் வந்து சேரும். இவன் அறிவில்லாதவன், நீ அறியாதவன். நான் வயசானவன் சொல்றதை கேளுங்க, இந்த திட்டமெல்லாம் வேணாம், விட்டுருங்க. பேசி முடிச்சியா பெருசு? போ போ, வேலையை பார். போயா, போ போ. பேசிப்பட்ட ஆள் இவன். இவரு ஜாக்கிரதை. வாங்க போ, தெரியாதவங்களை பத்தி. பாண்டியா, இந்த இடம் வேண்டாம், வா. வீட்டில் நிம்மதியா பேசவே முடியலையே. பீச்சுக்கு போயிடலாமா? இது 4 செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம். 1 2 3 4 செவத்து இருக்கு, பேசு. பாண்டியா, வர்ற 30ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு முதல் காரியமா என்ன பண்ண போறோம்னா, இரு நான் போறேன். நான் போய் எடுக்கிறேன். வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ரிசீவரை தூக்கி வச்சிடலாம். அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிம்மதியாக பேச முடியாது. இரு பாருங்க. ஹலோ, சக்தி, என்னம்மா? சூர்யாட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இரு. சூர்யா, சக்தி. ஹலோ சூர்யா, என்னைக்கு பிளான் நிறைவேற்ற போறோம்னு சொல்லவே இல்லையே. சக்தி, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேசி முடிவெடுத்து எப்போ எங்க எத்தனை மணிக்கு வரணும்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகேயா? சரி, பாய். முடிஞ்சதா? கீழே வை. சரி வா, மாடி போலாம். இங்கே பேசலாமே? சரி, பேசலாம். ஓகே, இப்போ நம்ம பிளான் என்னன்னா, தெரியும், 30ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். திருப்பி அதையே சொல்றியா? அடுத்த ஸ்டேஜ் என்ன? இல்ல, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது வர 29ஆம் தேதி அன்னைக்கே நாம இந்த பிளான் ஆரம்பிக்கணும். என்னடா குழப்பற? எதுக்கு செவ்வாய்க்கிழமை? கேளு, 29ஆம் தேதி நாம டாக்டர் கிட்ட போய் 30ஆம் தேதி பிளானை பத்தி அவர்கிட்ட பேசுறோம். அப்புறம் ஐசியூவை காலியா வைக்க சொல்லணும். எதுக்கு ஐசியூ காலியா வைக்கணும்? ஏன்டா ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டா வரும், திடீர்னு தான் வரும். நான் படிச்சவனா இருக்கு, இது கூட தெரியல உனக்கு? ஆமால, தோணல. ஐசியூ வேணும்னு அவசியம் இல்லப்பா. ஒரு கண்ணாடி ஜன்னல் போட்ட ஒரு கதை இருந்தா போறோம். காமிக்க தானே போறோம். அதுவும் சரிதான். ஐயோ, வந்துட்டான்டா. நான் ஜேகே போயிட்டு உன்னை பத்தி சொன்னேன். நீ 5-6 நாள் வந்துட்டு போனதை சொன்ன, உன்னோட லட்சியத்தை சொன்ன. அவர் உன்னை போயிட்டு அடுத்த வாரம் வர சொன்னார். இது அவர் வாயால சொல்லட்டும், நான் 1 வாரம் கழிச்சு வரேன். அவர் வாயால சொல்ல முடியாது, அவர் அகாடமியில மீட்டிங்ல இருக்கார். இருக்கட்டுமே, 1 வாரம் இல்லையா? வந்து உடனே பார்த்துட்டு போறேன். இதுக்கு மேல பேசின போலீஸுக்கு போன் போடுவேன், நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளுவேன். பாண்டியா, இந்த பாருங்க கஞ்சிரா, அப்பா மத்தியானம் 1 மணிக்கு வருவாரு. நீங்க அப்பா வாங்க, நான் அப்பாவை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்றேன். இது மரியாதை. 1 மணிக்கு திரும்பி வருவானடா. இரு, என்ன வரட்டுமே. இப்ப நம்ம பிளானை பத்தி பேசும்போது யாருமே இருக்க கூடாது. வா, உள்ள போ. டவுத்துக்குள்ளயா? வா வா வா. சொல்லு. ஓகே, எங்க விட்டு 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல்ல டாக்டர்கிட்ட போய் பேசுறோம். அப்புறம் 30ஆம் தேதி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றோம். அப்புறம் 30ஆம் தேதியே காலையில 7 மணிக்கு சிவஞான மாமா வீட்டுக்கு போய் சக்தியை பிக்கப் பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிடுறோம். அது என் வேலை, நான் பாத்துக்கிறேன். சக்தியை டிராப் பண்ணிட்டு டாக்டர் வந்துட்டாரான்னு பார்த்துட்டு 9 மணிக்கு சக்தியை அங்கிருந்து வீட்டுக்கு போன் பண்ண சொல்லிட்டு நீ இங்க வந்துடுற. சரி, ஓகே. இங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறோம். பிபி சுகர் மாத்திரை எல்லாம் கொடுத்துறோம். 9 மணிக்கு கரெக்டா சக்தி அங்கே நீங்க போன் பண்ணுவா. நம்ம வீட்டுக்கு போன் பண்ணுவா. நான் போன் எடுத்து அம்மா சக்தி போன் பண்றாங்க, இந்தாங்க நான் அம்மாட்ட கொடுக்குறேன். மடையா, போனை நான் அட்டென்ட் பண்றேன். போன்ல பேசிட்டு குமரகுரு அங்கிள் போன் பண்ணாரு, ராசிக்கு செரிபிரல் ஹேமரேஜ், ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்றேன். சரி, இதை கேட்டுட்டு உங்க அம்மா அழுவாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா? அதுக்கு தான் முதல்லயே அம்மாவை சாப்பிட வச்சு மாத்திரை எல்லாம் கொடுக்குறோம். சரி, அப்புறம் அம்மாவை கைத்தாங்கல கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். அப்புறம் அம்மா கிட்ட ராசி ரொம்ப சீரியஸா இருக்கான்னு நான் சொல்லுவேன். அம்மாவா இருந்தாலும் கேட்கறதுக்கு கொடூரமா தான் இருக்கு. அப்புறம் எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான். சரி, அப்புறம் காரை ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிறுத்துறோம்.
நான் அம்மாவை மெதுவா கைத்தாங்களா போர்ட்டிகோல இருந்து அழைச்சிட்டு வருவேன். ஐசியூ வாசல்ல ராசி இறந்துட்டான்னு டாக்டர் வாயாலே சொல்றோம். டாக்டர் சொன்ன உடனே சட்டுன்னு அம்மாவுக்கு கண்ணாடி வழியா படுத்திருக்கிற சக்தியை காமிக்கிறோம். அம்மா மயங்கி சாஞ்சிடுவாங்க. உடனே அம்மாவை அங்கேயே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்ணு முடிச்ச உடனே நாம எதிர்பார்க்கிற மாதிரி அம்மா குணமாயிடணும். என்ன பாண்டிய பேசாம இருக்க? குழப்பமா தான் இருக்கு. உனக்கு தெளிவா இருந்தா சரி. ஆமா, ராசி இறக்கும்போது ஹாஸ்பிட்டல் அந்த மாமனார் மாமியார்லாம் இருக்க வேண்டாம்? வேண்டாம் பாண்டியா. ராசிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்ட உடனே அம்மா மனசுல ராசி மட்டும்தான் இருப்பா. அப்போ அனாவசியமா கூட்டம் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிடலாம். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். அது இவ்வளோ இருக்குன்னு இப்பதான் புரியுது. எவ்வளோ இருக்குப்பா? பாண்டியா, ஆசைகளோட வாழ்ந்தனா நம்பிக்கைகளோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். அம்மா குணமாகணும், அப்பா வரணும், மறுபடியும் பழைய சந்தோஷம் வரணும். நிச்சயமா வரும் சூர்யா. மேகம் மூடாத சூரியனும் சோகம் தழுவாத வீடும் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நிச்சயமா வரும்.